பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்குள் வரும் வாகனங்களை முறைப்படுத்திய போக்குவரத்து போலீசார் நெரிசலை குறைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் சென்னையில் விடுமுறை கால போக்குவரத்து நெரிசலை குறைக்க காரணமாக அமைந்துள்ளது. பொங்கல் முடிந்து 4வது நாளாக நேற்றும் சென்னை நோக்கி பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் மக்கள் வந்தனர். போக்குவரத்து போலீசாரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவிலான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படவில்லை. கனரக வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோவிலில் இடதுபுறம் திரும்பி பூந்தமல்லி வழியாக திருப்பிவிடப்பட்டன. ஆம்னி பேருந்துகளால் அதிக நெரிசல் ஏற்பட்டால் அவை வண்டலூர் வெளிவட்டச் சாலையில் திருப்பிவிடப்பட்டன. தென் மாவட்டத்தில் இருந்து வந்த லாரிகள் படாளம் அருகே திருப்பிவிடப்பட்டன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஜிஎஸ்டி சாலை ஆகிய பகுதியில் போக்குவரத்து போலீசார் கூடுதலாக நிறுத்தப்பட்டு போக்குவரத்தை இரவு பகலாக சீர் செய்தனர். சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து வண்டலூர் வரை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகளை அனுமதிக்காததால் கார் மற்றும் பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலின்றி பயணித்தன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கும் பயணிகளுக்காக கிண்டி கோயம்பேடு பிராட்வே வழித்தடத்தில் அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டன. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களில் இருந்து சென்னைக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் சிரமமின்றி பயணித்தனர். குறிப்பாக கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு வழக்கமாக இயக்கப்படும் 60 பேருந்துகளுடன் கூடுதலாக 120 சிறப்பு பேருந்துகள் நேற்று இரவு இயக்கப்பட்டன. இதேபோன்று புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை உள்ளிட்ட மாநகரங்களுக்கு பயணிகள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்ள சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து போகிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ முன்னாடியே புக் பண்ணதுனால வந்து போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எவ்ரி பொங்கலுக்கு நாங்கள் புக் பண்ணாமே வரோம். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து புக் பண்ணதுனால ஈஸியாக வந்து போகிறதுக்கு இருக்குது. நாங்கள் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸ்பெஷல் பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. பசங்கள்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. எனினும் ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக காரைக்குடி திருவாரூர் பயணிகள் ரயிலில் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கியில் உள்ள ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் முண்டியடித்து ரயிலில் ஏறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.